டாஸ்மாக் விவகாரத்தில் டாஸ்மாக்கினுடைய மேலாளர் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். விசாகன் வீட்டில் 2வது நாளாகவும் கூட சோதனை தொடர்வதை நாம் தற்போது செய்திகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை மிக முக்கியமாக அவர்களுடைய ஒரு இலக்கு திமுகவினுடைய தொடர்பினை வெளியே கொண்டு வருவதுதான். ஆக மதுபானங்கள் விற்பனை மூலமாக 1000 கோடி ரூபாய்க்கு பெரும் ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்பட்ட இந்த தகவல்கள் 2வது நாளாக நேற்றைக்கு கூட டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் 2 நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்து நேற்று 2வது நாளாகவும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் வீட்டில், அதாவது விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை மீண்டும் சோதனை நடத்தி பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ 2வது நாட்களாக சோதனை செய்வதற்கான காரணங்கள் என்ன, வேறு ஏதாவது அவர்கள் தேடுகிறார்களா என்ற சந்தேகத்தை வெளியிருந்து பார்ப்பவர்களாகிய பலருக்கு ஏற்படுத்தலாம். இந்த நிலையில் திமுக மேலிடத்திற்கு நெருக்கமான தொழிலதிபர் அவருடைய வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிக முக்கியமான புள்ளி யார், அவரை நாம் எப்படி அணுகலாம் என்றெல்லாம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதே மாதிரி கேசவன் என்பவர் இந்த வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த வளையத்திற்குள் வந்திருக்கிறார். அதே போன்று விசாகன் ஏற்கனவே அவர்தான் மேலாளர், அவரை பற்றி பிரச்சனை அல்ல. 3வது மிக முக்கியமான திமுக தலைமைக்கு நெருக்கமான தொழிலதிபர், மேலிடத்திற்கு நெருக்கமான தொழிலதிபர் ரதீஷ் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட செய்திகள் கிடைத்திருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பது கூறப்பட்ட போது கூட இதில் இயக்குனர் விசாகன் வீடு 12 இடங்களில் அந்த சோதனையை தொடர்ந்து தான் ரதீஷ், தற்போது யார் இந்த ரதீஷ் என்பது நமக்கு விளக்கத்தை பின்னால் தருவதற்கு முன்பு தொழில் அதிபர் ரதீஷ் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேலிடத்திற்கு நெருக்கமானவர் என்றும் சொல்லப்படுகிறது. சென்னை மணப்பாக்கத்தில் சிஆர்புரத்தில் உள்ள விசாகன் வீடு, ஆழ்வார்பேட்டையில் கேபிதாசன் சாலையில் உள்ள சினிமா தயாரிப்பாளரும் முதலமைச்சருடைய நெருங்கிய உறவினருமான ஆகாஷ் பாஸ்கரன் வீடு, சூளமேடு ராஜகீழ் வீதியில் உள்ள தனியார் மதுபான நிறுவன மக்கள் தொடர்பு அதிகாரி மேகநாதன் வீடு, இப்படி நிறைய இடங்களில் சோதனைகளை அவர்கள் டாஸ்மாக்கினுடைய செயின் லிங்காக தொடர்கிறார்கள். திருவல்லிக்கேணியில் உள்ள தொழிலதிபர் தேவகுமார் வீடு, சாஸ்திரி நகர் 2வது குறுக்கு சாலையில் உள்ள மின்வாரிய ஒப்பந்தக்காரர் ராஜேஷ்குமார் வீடு, சேத்துப்பட்டு ஜெகநாதபுரம் முதல் தெருவில் உள்ள பாபு என்பவர் வீடு, டி நகர் ஆற்காட்டு சாலையில் உள்ள கேசவன் வீடு, எம்ஆர்சி நகரில் உள்ள திமுக மேலிடத்திற்கு நெருக்கமான ரதீஷ் என்பவருடைய, அவர்தான் தொழிலதிபர், ஆகியவற்றிலும் கூட இந்த சோதனையை தொடர்கிறது. அதே போன்று விசாகன் வீட்டில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீட்டில் ஆவணங்களை கைப்பற்றியதாக நாம் அதை சொல்லி கொண்டிருந்தோம். தற்போது விசாகன் வீட்டின் சோதனையின் போது பல்வேறு ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள், அது தொடர்பாக அவரது மனைவி மகனிடமும் கூட விசாரணை நடத்தியிருக்கிறார்களாம். விடிய விடிய இந்த சோதனை விசாரணை நேற்றும் நடந்தது. 2வது நாளாக 2 நாட்களாக, முந்தைய நாள் ஒரு நாள், நேற்று ஒரு நாள், ஆக 2 நாள் நிர்வாக இயக்குனர், அதாவது டாஸ்மாக்குடைய நிர்வாக இயக்குனர் அமலாக்கத்துறையின் மூலமாக அவரது மனைவி, அவரது மகன் ஆகியோர் கூட இந்த விசாரணை வளையத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். விடிய விடிய சோதனை நடந்திருக்கிறது. அதே போல் நேற்று காலை, சனிக்கிழமை காலை 10:45 மணியளவில் நிர்வாக இயக்குனர் விசாகன், தேவகுமார், ராஜேஷ்குமார் ஆகியோரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறையில் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தனியாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் இந்த வழக்கினுடைய போக்கை நன்கு யூகிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ அவசரமாக சில வழக்குகளிலே டாக்குமெண்ட்ஸ் அவர்கள் எடுப்பார்கள், கைப்பற்றுவார்கள், கேப்சர் பண்ணி, அது முறைப்படியான ஒரு நிலைதான் இருக்கும். அதைக்கு பின்பு அது கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி இப்படி ஒரு ப்ராசஸ் ஓடும். ஆனால் உடனடியாகவே அவர்களை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவது, அழுத்தம் கொடுப்பது, இது ஒரு புதிய நடவடிக்கையாக மட்டுமல்ல. ஆக இந்த அளவிற்கு இதில் மிகப்பெரிய அளவில் அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அதிக காலம் எடுக்காது.
அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஒருவர் பேசியதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தனித்தனியாகத்தான் தேவகுமார், ராஜேஷ்குமார் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்திலே தனித்தனியாக விசாகன் அனைவரும் இந்த விசாரணை வளையத்தில் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான சொற்களை அவர்கள் பயன்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் பயன்படுத்திய மொபைல் ஃபோன், லேப்டாப் ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் இன்று காலை நேற்று இரவே வெளியாகி இருக்கிறது. மேலும் விசாகனோடு தொடர்பில் இருந்தவரும் திமுக மேலிடத்திற்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான இந்த புதிய பெயர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பு தான். ரத்தீஷ் வீட்டிலும் நேற்று சோதனை நடந்திருக்கிறது. ரத்தீஷ் யார் என்பவரெல்லாம் இனி அடுத்த காணொளிகளில் தான் அவரை பற்றிய தகவல் இருக்கும். ஆனால் இந்த ரத்தீஷ் திமுக மேலிடத்திற்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான தொழிலதிபர் என்று சொல்லப்படுகிறது. 2வது நாள் சோதனையின் போது அவர் வீட்டில் இல்லாமல் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த ரத்தீஷை 2வது நாள் சோதனையில் அவர் இல்லை, அவர் தலைமறைவாக இருக்கிறாராம். அவரது வீட்டில் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரத்தீஷ் வீட்டை பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் முக்கிய பங்கு ரத்தீஷுக்கு இருப்பதால், தொழிலதிபர் ரத்தீஷுக்கு இருப்பதால் அவர் வெளிநாடு தப்பி செல்லாமல் தடுக்க அவரை தேடும் பணியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக 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 தீவிரமாக ஈடுபட்டு உள்ளார்கள். சொத்து பத்திரங்கள், பார் டெண்டர் தொடர்பான ஆவணங்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள் அடிப்படையில் மேலும் சிலரிடம் கூட விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை ரத்தீஷ் வெளிநாடு தப்பி சென்றால் அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வெளிநாட்டிலிருந்து அவரை இந்தியா வரவழைப்பதற்கு தீவிரத்தை அமலாக்கத்துறை காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்வளவு ஆர்வம் காட்டுவது நமக்கு புரியவில்லை. ஏராளமானவர்களை காட்ட வேண்டியவர்கள் பலர் வெளிநாடுகளிலே பதுங்கி இருக்கிறார்கள். இந்தியாவிற்கு துரோகம் செய்தவர்கள், இந்தியாவினுடைய அந்நிய செலவாணிகளை நாசம் செய்தவர்கள் இந்தியாவிலே இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதைவிட திமுகவின் மீது அமலாக்கத்துறை இந்த வழக்குகளிலே அதிக நடவடிக்கை எடுக்கிறது, அதிக நடவடிக்கை உட்பட்டிருக்கிறது. பின்னணியிலே ஒரு தீவிர அரசியல் கணக்கு இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. திமுகவின் சார்பில் மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களும் இந்த கணக்கை சொல்லியிருக்கிறார்கள். டாஸ்மாக் விசாகன் வீட்டினுடைய நிர்வாக இயக்குனர் வீட்டில் 2வது நாள் சோதனையை தாண்டி அவருடைய பாரிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள், குறிப்பாக யார் அந்த ரித்தீஷ் என்கின்ற தொழிலதிபர், திமுக மேலிடத்திற்கு நெருக்கமானவர், 2வது நாளாக அவர் தலைமறைவாயிருக்கிறார், அவர் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம். இது போன்ற விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.